ஏய் பூஜிதா, அடுத்து என்னப்பா பண்ண போறோம்? நம்ம சங்கர் அவர்கள் வந்து ஒரு ஹெல்மெட், அதோட அட்டாச் ஆன ஒரு ரோப்பு, அதுல கீழே வந்து கல்லு கட்டி இருக்கும். உங்க கண்ணு முன்னாடி வந்து பானைகள் இருக்கு இல்லையா? பிளஸ் அது மட்டும் இல்லாம ஒரு சர்க்கிள் போட்டு வச்சிருக்கோம். சோ ஒவ்வொரு டீம்ல இருந்து அந்த முக்கியமான தலை ஒருத்தங்க வருவாங்க. இந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு நீங்க இந்த சர்க்கிள்குள்ள தாண்டாம, எங்கேயுமே தாண்டாம நிக்க போறீங்க. ஹெல்மெட்டை நல்லா நீங்க கையில பிடிச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்க உங்களுடைய ஹெட்டை மட்டுமே யூஸ் பண்ணி சும்மா சுத்தி 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 இந்த பானை எல்லாத்தையும் உடைக்கிறீங்க. சோ யாரு சீக்கிரமா எல்லா பானையும் உடைக்கிறாங்களோ அந்த டீம் தான் வின்னர். இது ஒரு வீர விளையாட்டு. சோ இந்த வீர விளையாட்டு விளையாடுறதுக்கு ரெண்டு டீம்ல இருந்தும் எங்க டீம்ல நாங்க முடிவு பண்ணிட்டோம். எல்லாரும் ஒரு மனதா ஒருத்தர் சொல்றோம். பாக்குறீங்களா? யாரு? பாண்டிகமல். பூங்குடி குடும்பம் தேர்ந்தெடுத்த பூங்குடி குடும்பத்தின் தலை சரவணன் பாண்டிகமல் Sarunan, your time starts now. ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழை அடிக்கும் ஆறு குளம் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். ஆக்சுவலா பூங்கொடி என்ன சொன்னிச்சு, ஜெயிச்சே ஆகணும் சரவணா பொண்ணு. இன்னைக்கு பூங்கொடி ஜெயிச்சே ஆகணும்னு சொன்னதுனால அவர் ஜெயிச்சிருக்காரு. நம்ம கயல் குடும்பத்தின் அந்த முக்கிய தலை யார்? எங்க அண்ணன் மூர்த்தி. மூர்த்தி மாமா வாங்க. இது ஒரு அருமையான டாஸ்க் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சுத்தி முடிச்ச உடனே வந்துட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பாடணும். அந்த கேக்கத்திலேயே. அதேதான். ஓகே, எஸ். சோ மூர்த்தி மாம்ஸ் வாங்க, உங்க பொசிஷன் வாங்க. பாத்து கூட்டிட்டு போமா. Your time starts now. அப்படியே எங்களுக்காக ஒரு பாட்டு. Come on. கவிஞன் பாடிய காவியம் படித்தால் போதை வரவில்லையா? கல்லினில் வடித்த சிலைகளை பார்த்தால் மயக்கம் தரவில்லையா? எதிலே இல்லை, யாரிடம் இல்லை, எவர் இதை மறந்து விட்டார், எவர் இதை மறந்து விட்டார். ஆகமொத்தத்துல இந்த வீர விளையாட்டு குடும்பத்தின் தலையாக எங்க அண்ணன் மூர்த்தி உடைத்து நிரூபித்திருக்கிறார். அடுத்த பொங்கல் விளையாட்டுல என்ன வீர விளையாட்டு இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். இந்த விழிமேல் வழி இருக்கு இல்லையா, இந்த கேமுக்கு பேரு கண்ணாடிய பாரு டம்ளர் போய் சேரு. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, இந்த கண்ணாடி எடுத்துட்டு இந்த டீம்ல இருந்து 3 பேர் வந்து இங்க நிப்பாங்க. முதல்ல என்ன பண்ணுவாரு, இந்த கண்ணாடி எடுத்துட்டு இப்படி கண்ணாடி வழியாவே கீழே அந்த லைனை பார்க்கணும். ஐயோ கண்ணு கூசுது எனக்கு. அடி மீது அடி வைத்து, அடி மீது அடி வைத்து, இவ்வளவுதான்.
இப்போ நான் நடந்து போனேன் இல்லையா, கூடவே இந்த டம்ளர் எடுத்துட்டு போய் அங்க வைக்கணும். ஒரு டம்ளரா? ஆமா. அப்ப அங்க வச்சிட்டு டப்புன்னு அவங்க கண்ணாடி எடுத்துட்டு வந்து இங்க ரெண்டாவது ஆள் கிட்ட கொடுப்பாங்க. இந்த ரெண்டாவது ஆள் அடுத்த டம்ளரை கொண்டு போய் அங்க வைக்கணும். அப்படியே இந்த டம்ளரை வச்சு பிரமிடு கட்டணும். இப்போ உங்களுக்கு கேம் புரிஞ்சிருச்சு இல்லையா? புரிஞ்சிருச்சு. சோ இந்த வீர விளையாட்டை கயல் குடும்பத்துல இருந்து விளையாடுறதுக்காக வர போறது அன்பு, ஷாலினி and தேவி. வாங்க வாங்க வாங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரமா போய் பிரமிட் அடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட டைம் டார்கெட். அதை விட பூங்குடி குடும்பம் கம்மியா செட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் வின். ஓகே, ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. என்ன ஒரு ஆனந்தம். பாட்டு பாடிட்டே போமா. குஷ்பு கிளைமாக்ஸ்ல போற மாதிரியே இருக்குமா? கொஞ்சம் ஸ்பீடா போடா, ஸ்பீடா. தாமரம் ரைட். பிரமிட் கிரியேட் பண்ற மாதிரி சீக்கிரம். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா. என்னமா கை நடுங்குது? கயல் குடும்பம் எக்ஸாக்ட்டா எடுத்துக்கிட்ட டைம் 2 நிமிடங்கள். பூங்குடி குடும்பம் நீங்க 1 minute 59 secondsல முடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் வின். Thank you கயல் குடும்பம். ஆமா, பரவாயில்லை, பாடாதீங்க. பூங்குடி குடும்பத்துல இருந்து வர போறது வெற்றிவேல், ஸ்ருதி and சுதா. வாங்க. Your time starts now. ஃபாஸ்டா ஓடு. நான்சி செப்பல் கழட்டு. ஓடு. பாத்து. இல்ல லைன் மேல தான். அவுட்னா அவுட் தான். ஐயோ, இந்த அம்பையர் கிட்ட மாட்டிட்டு நான் முழிக்கிறது. அவுட்னா அவுட் தான். பெண்களா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி. என்ன மச்சான் சேவ் பண்ணுமா? அப்ப யாஸ்ல அவங்க சரி பண்ணுங்க. பொறுமையா அப்படியே. உனக்கு என்ன? ஆமா. நீ பாதி வரைக்கும் தான் போறேன். அவளுக்கு ரூட் தெரியுது நினைக்கிறேன். பாவம் போல அங்கறாங்க. இது பாத்து மெதுவா போ. கீழ பார்த்தா அவுட். கீழ பார்க்காம நீ பொறுமையா போடா. டேய், இப்போதான் டாஸ்க். நான்சி கரெக்ட்டா போ. மெதுவா போ, பாத்து போ. ஏய், நீ கான்சென்ட்ரேஷன் பண்ணு போ. மெதுவா போ. ஒண்ணு பிரேக். அடியோ வைக்காத. அவளுக்கு அங்க போ. அவங்க என்ன டைம்ல இத முடிச்சாங்க அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 2 minutes 41 seconds. இங்க எல்லாருக்கும் அது பேச்சாதான் கேட்டது. எனக்கு மட்டும்தான் அது பாட்டா கேட்டுச்சு. எனக்காக இப்ப சொன்னத பாட்டா அப்படியே சொல்லுங்கம்மா ப்ளீஸ். 2 minutes 41 seconds 0.06 அவுட். இல்ல, ஆக்சுவலி அவங்க சொன்னது கரெக்ட் தான். 2 minutes 41 secondsல கரெக்ட்டா முடிச்சாங்க பூங்குடி குடும்பம். சோ எல்லாருக்குமே தெரியும் இந்த டாஸ்க்ல வின் பண்ணது இது உண்மையிலேயே ஒரு வீர விளையாட்டு தான். என்னன்னா வரைஞ்சு காமி அப்படிங்கிறது தான் இந்த கேமோட பேரு. இப்ப இந்த டீம்ல இருந்து ஒருத்தர் வருவாங்களா, அவங்க காதுல நம்ம அப்படி ஏதாவது விலங்கோட பேரு சொல்லுவோம். அது மொத்த டீமா சேர்ந்து கண்டுபிடிக்கணும். அப்படி அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு 1 point. ஃபர்ஸ்ட் கயல் டீம் தான். கயல் டீம்ல இருந்து வரைஞ்சு காமிக்கிறதுக்காக வர போறது தி பியூட்டி கியூட்டி தானா.
நாங்க ஒண்ணு சொல்லிக்க விரும்புறோம். சொல்லுங்க. இந்த கேம்ல இருந்து இந்த ரவுண்ட்ல இருந்து நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம். ஏமா நேத்துக்கு சீன்ல ஒரு கோலம் போட நீ சீன்ல ஏன் கேக்குறீங்க? நைட் அவங்களுக்கு கலர் பண்ணவும் வரல, நீங்க அவங்களுக்கு வரைய சொல்லிருக்கீங்க. ஒரு அளவுக்கு தான். என்னத்த ஜனம் உங்க பெயிண்டிங்க பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்குது இந்த ஜனம். நீங்க வரைய போற முதல் மிருகம் சங்கர். ஏம்மா இப்படி சங்கர். மிருகம் மாதிரியா நடந்துக்கிறேன்? காதல சொல்ல போறது ஒரு விஷயமா? ரெடி, கமான் சீக்கிரம். ஐயோ அண்ணி தெரிய மாட்டீங்க தண்ணி. ஆகா, என் கண்ணுல ஒளி தெரியுது. மாடு காளமாடு மேற்கு தொடர்ச்சி மலை. ஹார்ஸ். ஒட்டகச்சிவிங்கி ஒட்டகத்துக்கு ஏய் இங்க வைங்க. பாருமா, அந்த இப்பவே மாடு ஒட்டகத்துக்கு இங்க 14 கால் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து அது என்னது? பையப்பா வாட்டர் பேக். வாட்டர் பேக். ஐயா, இத அழிச்சிருங்க, இத அழிச்சிருங்க. இந்த உலகத்துல இருந்தே இந்த படத்தை அழிச்சிருங்க. ஒட்டகம் வந்து ஐயோ. சரி, குடும்பமா யோசிச்சு என்ன பதில் சொல்றீங்க? ஃபைனல் ஒட்டகத்துக்கு இப்ப நாங்க முடிவு எடுத்துட்டோம். ஒட்டகம். ஒட்டகம் 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 என்பது சரியான பதில். ஐயா, அவதார் படத்துல கூட இப்படி ஒரு கிரியேச்சரை நான் பார்த்தது இல்லம்மா. நட்டு வருது. அம்மா அம்மா வாலா இது? இருங்க, அவங்க வாட்டர் பேக் மாதிரி ஏதாச்சும் கிரியேட்டிவா பண்ணுவாங்க. அதாவது தனம் வரைஞ்சு முடிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு கை தட்டல் கொடுங்க. ஆமா, கை வேற தட்டிட்டு க்ளூ கொடுத்தவனுக்கே அடையாளம் தெரியல இது என்னன்னு. கயல் குடும்பம் இது என்ன அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. குதிரை எந்த ஆங்கிள் இத பார்த்து குதிரைன்னு ஓடுற கண்டுபிடிச்சு. குதிரை. ஆனா உண்மையிலேயே ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கீங்க. நாங்க கண்டுபிடிச்சோமா இல்லையா? அழிக்க சொல்லிட்டீங்க, அதனால அண்ணி எம்பாரசிங்ல அழிச்சிட்டாங்க. ஏய், ஓடுற ஏய், குதிரை. என்னது அடிச்ச? குதிரை குட்டி கட்சிக்கு சப்போர்ட். இது என்னது? அடிச்சது என்னது? குட்டி குதிரை. குட்டி குதிரை. குட்டி குதிரை. ஆனா குதிரை என்பது சரியான பதில். அண்ணி கமான் அண்ணி. சூப்பர், அண்ணி ரெடி ஆயிட்டாங்க. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா வரையறாங்க பாரு. வள்ளினா டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? வள்ளிங்க. பதில் என்ன? வள்ளி. அத கம்பேர் பண்றப்ப இது சூப்பர் பெட்டர். 3 out of 3 வாங்கிருக்கீங்க பிகாசோ தங்கச்சி. கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் கயல் குடும்பத்துக்கு ரெஸ்ட். வாணி சூப்பர் அண்ணி, வேற லெவல். வந்ததுல இருந்து வேற லெவல். எஸ், சோ பூங்குடி குடும்பத்தில இருந்து ஆர்டிஸ்ட்னா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரையறதுக்காக வர போறாரு பண்டைய காலத்து ஆர்டிஸ்ட் பாண்டிகமா. உங்களுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய முதல் மிருகத்தின் பெயர் என்னவென்றால்? எங்க ஆரம்பிக்கிறார் பாரு, அத எல்லாம் ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. என்னம்மா இது? வாட்டர் ஃபால்ஸ். அப்படியே ஆழ்ந்த அனுதாபங்கள். கீழே வயிறு அப்படி கங்காரா இருக்குமா? காந்தாரா காந்தாரா வராக ரூபம். ஓகே, சோ இந்த அமீபாவின் பெயர் என்ன? பூங்குடி குடும்பம். அமீபாவா? பள்ளி. பண்ணியா? ஐயா தோர இது சுயநல பூமி. ஐயா தோர ஹன்னி. நாங்க சொல்றோம். குடும்பம் இட்ஸ் ராங் ஆன்சர். 2 கண்ணு வரைஞ்சீங்க இல்லையா? கடைசியா ஒரு கண்ணு வரைஞ்சீங்க. இது வாய். எது வாயி? இல்ல இது மூக்கு ஓட்டை. மூக்கு 2 ஓட்டை. இலை
இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்ட எனக்கு. இது ஆன்சர் என்னங்கறத நீங்களே சொல்லிடுங்க பாண்டி கமல். மியாவ் மியாவ். நீ பெரும் கலைஞன் நிரந்தர இளைஞன் ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன். இல்ல ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேக்குறேன். இவரு எந்த ஊர்ல இது வந்து பூனை மாதிரி பூங்கொடி பூங்கொடி எந்த ஊர்ல இது பூனை பூங்கொடி. மாதிரி தெரியுதுன்னா எந்த பூனைக்கு வயிறுல அது பெர்கனண்டா இருக்கு. பெர்கனண்டா ஏன் இருக்கு. இவரு பாக்குற பூனை ஏம்மா? பிரெக்னன்ட்டா தான் இருக்கும். இல்லம்மா இல்லம்மா பூங்கொடி நீங்க பிரமிடுக்கு பீரமிடு நீங்களே பெர்கனண்டா இருக்காது. பெர்கனண்டா பிரெக்னன்ட் பரமா படிடா. ஏய் ஏய் அவரு காதுல நீங்க பூனைன்னீங்களா இல்ல பிரெக்னன்ட் பூனைன்னு சொன்னீங்களா? வெறும் பூனைன்னு தானே சொன்னேன். பூனை தான் சொன்னீங்க. நான் புனுக்கு பூனைனா சொன்னேன். அது கொஞ்சம் தொப்ப பூனை இருக்காதா? ஏய் பாவுரி, ஏய் பாவுரி தெரியா நானே. ஏய் விடுங்க வா. ஏய் ஒழுங்கா கண்டுபிடிங்கடா. ஒழுங்கா கண்டுபிடிங்க அண்ணா. இங்க ஒண்ணா புலின்னு சொன்னுங்க ஐயா. வருதான்னு பாப்போம். புலி வந்தாலும் வரமே தவிர இவர் வரைஞ்சதுல புலி. ஒரு நிமிஷம் என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு? என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். அடுத்ததா பூங்கொடி இங்க பாருமா. என்னத்துக்கு? கிறிஸ்மஸ் ஐயா பின்னாடி இருக்கிற தென்னை ஏய் மரம் இத கண்டுபிடிச்சலாம். ராபிட் இந்த பக்கம் வாங்க. இல்லம்மா. ஏய் இங்க பாரு. லிசன் பண்ணுங்க. நான் க்ளூ தரேன். இது க்ளூ தருவேன். சரிங்க க்ளூ கொடுங்க. சண்டை இருக்குங்க ஐயா. மொட்டை மாடியில போடுறதுங்க ஐயா. அண்ணா தள்ளுண்ணா. தள்ளிட்டா மட்டும் சரிங்க ஐயா. ஐயா ஐயா ஓகே போதும். பூங்குடி குடும்பம் இது என்னது? புள்ளிமான். ஆ. ஆனா நாங்க இத ஏதோ புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கு. சரி மான் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே இங்க பூங்குடி குடும்பம் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. நெக்ஸ்ட் ஜெயிச்சு நல்ல கண்ணாடி போட்டுக்கிறேன். ஒரு க்ளூ 150 வருஷம். பூங்குடி உங்களுடைய பதில் என்ன? சிலந்தி. சிலந்தியா? நாங்க சொல்லலாமா? சிலந்தியா? சிலந்தி அப்படி இல்லனா ஆமை. அன்பார்ச்சுனேட்லி ரெண்டுமே தப்பு. பாண்டி கமல் வரைந்த லாஸ்ட் டிராயிங் என்ன அப்படிங்கறத நீங்களே அற்புதமான உங்க ஸ்வீட் வாய்ஸ்ல சொல்லுங்க. ஆனா நான் ஒரு விஷயம் வரைஞ்சதை வந்து நீங்க இவ்வளவு ஆங்கிள் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீயே சொல்லுப்பா. அதுதான்ப்பா வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கும். எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆடுன்னு மட்டும் இல்லம்மா பூங்குடி அதே பதட்டம் எனக்கு இருக்கு. சொல்லுப்பா. நான் நடிச்சு காட்டுறேன். கண்டுபிடிக்கிறீங்களா? நான் ஆர்டிஸ்ட் கிடையாது. ஆனா என்ன பேர் என்ன? இல்ல இது நீர் யானை. ஹிப்போபோட்டமஸ். ப்ரோ நான் என்ன பண்ண முடியும்? நல்லா பண்ணீங்க. இந்த மாதிரி கேம் யாராவது யோசிச்சுட்டு வந்தீங்களோ? தும்பிச்சு கை வரைஞ்சல. தும்பிக்கை கை தங்கச்சி கை எவ கையும் தேவலங்கய்யா. போனால் போகட்டும். ஐயா என்னோட பேமெண்ட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து பேமெண்டே 100 ரூபா தானே. ஓகே குட் ஒன். சோ இதுலயே தெரிஞ்சிருக்கும் வின்னர் யாருன்னு. கயல் குடும்பம் 3 பாயிண்ட் எடுத்து வின் பண்ணிட்டீங்க. வரைஞ்சவங்க சூப்பர். சோ ரெண்டு டீம்ஸுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. அகைன் ஒரு மறக்க முடியாத காணும் பொங்கலை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க.